கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபை, இரக்கம், தயவு இன்றும் கூட அவருடைய மகத்துவமான சத்தியங்களை தியானிக்க தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். அந்த வண்ணமாக முதலாவதாக சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு கர்த்தர் இயேசு வழியாக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களும் ஏற்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் உவமை, த பேரபிள் ஸ்டடி. இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால இன்னொரு முக்கியமான ஒரு உவமையை நாம் தியானிக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்றைய உவமையின் தலைப்பானது காணாமல் போன வெள்ளிக்காசு. காணாமல் போன வெள்ளிக்காசு, த லாஸ்ட் சில்வர் காயின். அதற்கு ஆதாரமாக வாசிக்கலாம் வசனம். லூக்காம் எழுதிய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 முடிய வசனங்கள். The Gospel of Luke chapter 15 verse 8 to 10. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரர்களையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் நாம் பேசிக் ஸ்டடியில நம்ம கேட்டிருக்கலாம். அதிலும் விசேஷமாக இந்த வசனத்தை நம்ம மேல் நோட்டமா பார்த்தாக்கா கொஞ்சம் சிரிப்பு தான் வரும். காரணம் என்னன்னாக்கா, அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாக இருந்து அதுல ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போச்சு. அதாவது வெள்ளிக்காசுனாக்கா நம்முடைய பாஷையில என்ன சொல்றோம்னாக்கா ஒரு ரூபாய், 1 ரூபி காயின், அவ்வளவுதான். அது அந்த அம்மா காணா போட்டுச்சு. அந்த 1 ரூபாய்க்கு அந்த அம்மா என்ன பண்றாங்கனாக்கா, விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையா தேடுறாங்க அந்த 1 ரூபாய்க்கு. சரி, அதை கண்டுபிடிச்சிட்ட பிறகு அந்த அம்மா என்ன பண்றாங்கனாக்கா, கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதைகளையும் அயல் வீட்டுக்காரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன வெள்ளிக்காசு கெச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவார்களா, படவாம இருக்குவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ரொம்ப சுருக்கமா சொன்னா, 1 ரூபாய் வெள்ளிக்காசை காணா போட்டு அந்த வீட்டை விளக்க கொளுத்தி பெருக்கி ஜாக்கிரதையா அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு நெய்பர்ஸையும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சந்தோஷப்படுறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதுதான் அப்படியே நம்ம இந்த ஒரு பேரபல்ல வியாக்கரணம் பண்ணா இப்படிதான் பண்ண முடியும். ஆனால் பேக்ரவுண்ட், இந்த ஊமையுடைய பின்னணியை நம்ம பார்க்கணும்னாக்கா, அந்த யூதர்களுடைய கலாச்சாரத்துல, அந்த யூதர்களுடைய சிவிலைசேஷன்ல ஒரு யூத ஸ்திரீ அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கார் 10 வெள்ளிக்காசு கொடுப்பாங்க. அந்த 10 வெள்ளிக்காசு அவங்க கல்யாணம் ஆகிற வரைக்கும் அதை அவங்க நெத்தியில போட்டுக்கணும். 10 வெள்ளிக்காசு அந்த மாதிரி அந்த 10 வெள்ளிக்காசு பத்திரமா வச்சிருக்கணும். ஆனா இந்த ஸ்திரீ என்ன ஆயிடுச்சுனாக்கா, அந்த 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசை காணாமல் போட்டான். பிகாஸ் ஆஃப் ஹர் நெக்லிஜென்ஸ். அதனால இது காணாது போட்டதுனால இப்ப என்ன நமக்கு ப்ராப்ளம் வந்துச்சுனாக்கா, அவங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை ஆயிடுச்சு. ஒருவேளை கல்யாணம் அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கார முன்னால வெறும் 9 வெள்ளிக்காசை காமிச்சதாக்கா மேரேஜ் நின்று போயிடும். அந்த அம்மாவுக்கு மேரேஜ் ஆகாது. அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில இது வாழ்க்கை பிரச்சனை ஆயிடுச்சு.
இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அந்த அம்மா என்ன பண்றாங்கனாக்கா, இப்ப வாசிக்கலாம் லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து ம். அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனாள். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? அப்ப அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கலாம் அதை வந்துட்டு ஃபாலோ அப் ஸ்டடியில கேட்டிருப்பீங்க. நம்ம என்ன பண்றாங்கனாக்கா, அந்த ஒத்த ரூபாய் காணாது போட்டதுனால 1 ரூபி காயின் நம்ம பாஷையில சொன்னோம்னாக்கா, அதை விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ரொம்ப ஜாக்கிரதையா தேடுறாங்க. Either what woman have 10 pieces of silver, if she lose one piece, doeth not light a candle and sweep the house and seek diligently till she find it. அப்போ இதுல ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு கூட பார்க்கலாம். ஆனா அந்த ஒருவேளை விளக்க கொளுத்தி வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையா தேடி கண்டுபிடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுது இந்த அம்மானாக்கா, வாசிக்கலாம் 9ஆம் வசனம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் ம், அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, ம், காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், ம். என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்த பண்ணுறாங்க. உச்சபட்ச சந்தோஷத்துல அவங்க வந்துட்டு கொண்டாடுறாங்க. காரணம், மறுபடியுமாக அந்த ஸ்திரீக்கு என்ன கிடைச்சிச்சு? அவங்களுடைய வாழ்க்கை கிடைச்சிச்சு. இதுதான் சாராம்சம், அன்பார்ந்த சகோதர சகோதரி. அப்படியே இதை வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில நம்ம தியானிக்கணும்னாக்கா, நாமும் கூட கர்த்தர் இயேசு மணவாளன், நாம மணவாட்டி வகுப்பார், நிச்சயிக்கப்பட்டவர்கள். அப்போ இந்த 10 வெள்ளிக்காசு நமக்கு கூட கர்த்தர் இயேசு வழியாக கிடைச்ச 10 முக்கியமான சத்தியம், 10 முக்கியமான உபதேசம் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஒருவேளை அந்த அம்மா ஒரு காசு காணாம போட்டுச்சு, ஒரு வெள்ளிக்காசு. அது போல நாமும் கூட ஒரு சத்தியம், ஒரு உபதேசம் தவறிட்டாக்கா, அதை நம்ம கேட்காமல் இருந்துட்டாக்கா, இல்ல ஒருவேளை அதை கேட்டு விசுவாசிக்காம போயிட்டாக்கா, நாம கூட என்ன பண்ணணும்னாக்கா, அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி ஜாக்கிரதையாக தேடினான். அது போல அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 10 முக்கியமான சத்தியங்கள் தேவன் கர்த்தர் இயேசு மூலியமாக நமக்கு கொடுத்துட்டார். நிறைய சத்தியத்துல அப்படியே சாராம்சம் பண்ணி அந்த 10 முக்கியமான உபதேசங்கள் பிரித்து நமக்கு வேதத்துல வைத்திருக்கிறார். இந்த 10 சத்தியம் எதுன்னு பார்க்கும்போது, உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்துல அப்ரஹாம் அவருடைய ஒரே மகன் ஈசாக்குக்கு கல்யாணம் பண்றதுக்காக அவருடைய வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்காரன் எலைசேரை அனுப்புறார். என் பையனுக்கு ஒரு பெண் பாருங்க. அந்த எலைசர் தூர தேசத்துக்கு போயிட்டு எஜமான் சொல்லிட்டு இருக்கிறார், அவருடைய மகனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு பெண் தேடுறதுக்கு. அப்படி இருக்கும் போது அவர் வராரு, சந்திக்கிறாரு ரெபேக்கா. அந்த ரெபேக்கா எங்க இருந்தாங்கனாக்கா, அந்த 10 ஒட்டகங்கள் மத்தியில் இருந்தாங்க. அப்ப அந்த 10 ஒட்டங்கள்ல அந்த அம்மா வந்துட்டு தண்ணீரை வாய்த்து கொடுத்து எலேசர் அண்டையில வராங்க. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன படம்னாக்கா, அப்ரஹாம், ஐசக், ரெபேக்கா, எலேசர் 10 ஒட்டகங்கள். அப்ரஹாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமா இருக்கிறார். அவருடைய ஒரே மகன் ஐசாக்
கர்த்தர் இயேசுக்கு அடையாளமா இருக்கிறார். எலைசர் பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறார். ரெபேக்கா உண்மையான திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். அவரோட கூட எலேசரோட கூட அந்த 10 ஒட்டங்களோட டிராவல் பண்ணி அந்த அப்ராம் வீட்டுக்கு போறாங்க. ஐசக்கோடு திருமணம் செய்யறதுக்கு அந்த 10 ஒட்டகங்கள் 10 முக்கியமான சத்தியம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ இதுல ஒரு டாக்டரின் நாம் தொலைத்து விட்டால், ஒரு டாக்டரின் கூட அந்த 10 முக்கியமான டாக்டரின்ல ஒரு டாக்டரினை நம்ம விசுவாசிக்கலனாக்கா நம்ம சபை வாய்ப்பை அடைய முடியாது. எப்படி பிரதர்னாக்கா, அந்த 10 ஒட்டங்களோட தான் அப்ராம் வீட்டுக்கு போனாங்க ரெபேக்கா. அந்த ஒரு ஒட்டகம் கூட கம்மியாயிட்டு இருந்தாக்கா அப்ராம் வீட்டுக்கு போக முடியாது. அப்ப அந்த 10 ஒட்டகங்கள், இங்க 10 வெள்ளிக்காசு, நமக்கு 10 உண்மையான சத்தியங்கள் எது பார்க்கும்போது நமக்கெல்லாம் பரிச்சயமான விஷயத்தான். ஃபர்ஸ்ட், மனிதனுடைய சிருஷ்டிப்பு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் இந்த 10 சத்தியங்களை ஒரு டைரியில் எழுதிக்கோங்க. முதலாவது மனிதனுடைய சிருஷ்டிப்பு, அதாவது ஹியூமன் கிரியேஷன். இரண்டாவது மனிதனுடைய விழுகை, ஹியூமன் ஃபால். மூன்றாவது மீட்கும் பொருள், ransom. நான்காவது திருச்சபையின் அழைப்பு, ஐ காலிங் ஆர் எவன்லி கால். அஞ்சாவது ஞானஸ்தானம், பேப்டிசம். ஆறாவது யார் கடவுள், who is God. ஏழாவது இயேசு கிறிஸ்து யார், who is Jesus Christ. எட்டாவது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை, the second coming of Jesus Christ. ஒன்பதாவது கிறிஸ்துவின் ராஜ்யம், கிரைஸ்ட் கிங்டம் ஆர் 1000 years reign. பத்தாவது இரண்டாம் மரணம், the second death. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த 10 உபதேசங்கள் நம்ம நல்லா கூர்ந்து உன்னிர்த்து பார்த்தா எந்த சத்தியம், இதெல்லாம் நம்ம பேசிக்கல கேட்கிறோம். எல்லா சகோதர சகோதரிகள் ரொம்ப பரிச்சயமான டாபிக் தான் இது. பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பெங்களூர்ல நிறைய எக்லிஷா இருக்குது, தமிழ்நாட்டுல நிறைய எக்லிஷா இருக்குது, ஃபாரின்ல அமெரிக்கால கூட நிறைய எக்லிஷா இருக்குது, தப்பு கிடையாது. ஆனா பிரச்சனை என்னன்னா, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கொஞ்சம் கவனிங்க. சில பேரு 10 வெள்ளிக்காசு கணக்கு போட்டிருக்கிறாங்க. சில பேரு 8 வெள்ளிக்காச வச்சுக்கின்னு 2 வெள்ளிக்காசை கணக்கு போட்டுக்கிறாங்க. சில பேரு 5 வெள்ளிக்காசை வச்சுக்கின்னு 5 வெள்ளிக்காசை கணக்கு போட்டுக்கிறாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெரி வெரி சீரியஸ். ரொம்ப லைட்டான சப்ஜெக்ட் மாதிரி தெரியுது, ஆனாக்கா ரொம்ப ரொம்ப சீரியஸான பாயிண்ட். எப்படி பிரதர், இந்த 10 உபதேசத்துல இன்னைக்கு எக்லிஷால எந்த விசுவாசத்துல நிக்கிறாங்கோ அப்படின்னு நம்ம பார்த்தாக்கா, மனிதனுடைய சிருஷ்டிப்பு முதல் சத்தியம், இதை விசுவாசிக்கிறாங்க. த கிரியேஷன் ஆஃப் ஆடம். எங்க கிரியேஷன் ஆகுதோ அங்க வந்துட்டு டிஸ்ட்ரக்ஷன் இருக்கும், வீழ்ச்சி இருக்கும். அப்படியே மனிதனுடைய வீழ்ச்சி, இதை கூட விசுவாசிக்கிறாங்க. த டிசோபீடியன்ஸ் ஆஃப் ஆடம். ஏற்ற வேலையில் பிதாவாகிய தேவன் ஒரே பிறந்த மகன் ஈடுபலியாக கொடுத்தார். த ட்ரூத் ஆஃப் ransom sacrifice. இது எப்படி இருக்குது எக்லிஷானாக்கா, இதுல கொஞ்சம் புரிதல் கம்மியா இருக்குது, கொஞ்சம் சிக்கல் இருக்குது இல்லைங்களா? மேல்நோட்டமா சொல்லிடலாம், கர்த்தர் இயேசு உலகத்தை ரட்சித்தாரு, உலக ரட்சகரா இருக்கிறான்னு. பட் கிரிட்டிக்கலா பார்த்தாக்கா, டெக்னிக்கலி நம்ம ப்ரூவ் பண்ணோம்னாக்கா கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ரைட். நாலாவது திருச்சபையின் அழைப்பு, the 1,44,000. எல்லா சபையில பேசுறாங்க.
ஐந்தாவது ஞானஸ்தானம், இதை குறித்து கூட பேசுவாங்க, about the baptism. ஆறாவது யார் கடவுள், ஏழாவது யார் கர்த்தர் இயேசு. ட்ரினிட்டி டாக்டரின், இதுல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல பிரச்சனை இல்லை. கேன் ஏபிள் டு டிஃபரன்ஷியேட் who is God and who is our Lord Jesus Christ. எட்டாவது செகண்ட் கம்மிங் ஆஃப் our Lord Jesus Christ. இதை வந்துட்டு பேசுறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாக்கா அப்படியே கொஞ்சம் சகோதரர் மத்தியில் பிரசன்ஸு இல்லைங்களா, பரோஷியா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்க. ஒன்பதாவது our Lord Jesus Christ 1000 years kingdom. பத்தாவது செகண்ட் டெத், இரண்டாம் வர்ணம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்போ நான் சொல்லிட்ட இந்த 10 சத்தியங்கள், 10 உபதேசத்துல இந்த 10 காயின்ஸ்ல ஒரு காயின் அந்த அம்மா தொலைச்சிட்டாங்க. அதே போல இன்று நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் நல்லா உன்னித்து பார்த்தாக்கா ஒரு சத்தியத்தை காண போட்டுக்கிறாங்க. எந்த சத்தியம் காண போட்டுக்கிறாங்கன்னு நீங்க சொல்வீங்க. யாருன்னா அன்மியூட் பண்ணி சொல்லுங்களேன். அன்னைக்கு அந்த அம்மா ஒரு வெள்ளிக்காசை காண போட்டாங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கக்கூடிய எக்லிஷால இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒரு சத்தியத்தை காண போட்டுக்கிறாங்க. அது எந்த சத்தியம்? கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே. கேள்வி புரியலையா? Which truth has been lost nowadays in the ecclesia? One truth. இப்படி சைலண்டா தான் நான் என்ன எடுத்துக்கிட்டேன். ஓகே, பார்க்கலாம். ஓகேங்களா? ஒருவேளை 10க்கு 10 காண போட்டுங்களோ அப்படி கூட எடுத்துக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்னும் தெளிவாக நம்ம பார்க்கணும்னாக்கா, நவ் இந்த பாடம் எடுக்கும் போதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த சத்தியம் காண போட்டுக்கிறாங்க. வித்தவுட் டிலே நானே சொல்லிடுறேன். த கிரைஸ்ட் 1000 years kingdom, அதாவது கர்த்தர் இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சியுடைய சத்தியம் இன்னைக்கு எக்லிஷால காண போட்டுக்கிறாங்க. பாருங்க, இதை பற்றியான சத்தியம், இது பற்றின வெளிப்படுத்தல் இன்னைக்கு நிறைய எக்லிஷால தொலைத்து விட்டிருக்கிறார்கள். நான் எல்லா எக்லிஷாவும் சொல்ல, ஆனால் எல்லா எக்லிஷாவும் நம்ம பார்த்தா கூட யாரோ ஏதோ ஒரு வகையில இந்த சத்தியத்தை தொலைத்து விட்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பார்க்கலாம். இப்போ கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வருகை குறித்தான சத்தியங்களை தியானிக்கும் போது ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கலாம். இந்த சத்தியம், கர்த்தர் இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சியுடைய சத்தியம் துளைத்து விட்டிருக்கிறார்கள், காணாம போட்டிருக்கிறாங்கோ, அதை பத்தி நம்ம பார்க்கலாம். மேத்யூ சாப்டர் 24 verse 14, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ரொம்ப எளிமையா நம்ம பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். And this gospel of the kingdom shall be preached in all the world for a witness unto all nations, and then shall the end come. அதாவது ராஜ்யத்துடைய இந்த சுவிசேஷம் உலகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசிக்கப்படும்னு வசனம் சொல்லுது. ஆனா ரொம்ப துரதிர்ஷ்டம் என்னன்னாக்கா, இன்னைக்கு இந்த ட்ரூத், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எக்லிஷால பிரசன்ட் பண்றது இல்லை, ரொம்ப பேசுறது இல்லை. எந்த ட்ரூத்து? கர்த்தர் இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சி பற்றின சத்தியம் பேசுறதே இல்லைன்னு நான் சொல்ல வரல, பேசுறது ரொம்ப ரொம்ப கம்மி. இது முக்கியம் இல்லை பிரதர், இது இருக்கட்டும் ஒரு பக்கம்.
நமக்கு கேரக்டர் டெவலப்மெண்ட் முக்கியம். அதிலும் விசேஷமாக அன்பு, சகிப்புத்தன்மை இது முக்கியம் சொல்லிட்டு இதை நம்ம உதாசனப்படுத்திடுறோம். இந்த சத்தியத்தை நம்ம ஒதுக்கி வச்சிடுறோம். ஆனா பைபிள் வேதம் என்ன சொல்லுதுன்னாக்கா, முதல்ல நம்ம என்ன தேடணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி போட்டாக்கா, வாசிக்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். The Gospel of Matthew chapter 6 verse 33. இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும்னு சொன்ன வசனத்தை அதை மட்டும் நான் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் தேடுறோம். ஆனா வசனம் நம்மளுக்கு என்ன ப்ராமிஸ் பண்ணுனாக்கா, முதலாவது நீங்க தேவனுடைய ராஜ்யத்தை தேடிடுங்க, அது பின்னால நீங்களுக்கு என்னென்ன கேட்குறீங்க எல்லாம் கொடுக்கப்படும் சொல்லுது. பட் seek you first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you சொல்லுது. But what we are doing the many of the times is added things only we have put as a priority, and what supposed to we should see we ignore it. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ஏன் இந்த இக்னோரன்ஸ், ஏன் இந்த அலட்சியம்? ரொம்ப தெளிவா பேசலாம். ஏன் இன்னைக்கு எக்லீஷியால ராஜ்யத்தை பத்தி பேசுறது கிடையாதுனாக்கா, காரணம் யாருமே கர்த்தர் இயேசுடைய ராஜ்யத்தை விரும்புவது கிடையாது. ஏன் இப்படி மைண்ட் வந்துச்சுனாக்கா, இது சாத்தானுடைய சூழ்ச்சி, இது ரொம்ப பெரிய வஞ்சனை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்க ராஜ்யம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வருகையே விசுவாசிக்கிறது இல்லை. ஏன் விரும்புறது இல்லைனாக்கா, எங்களுக்குன்னு ஒரு கோட்பாட்டு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது. அவர் வந்து அங்க பரலோகத்துல தான் அவர் இருக்கட்டும், நாம பூலோகத்துல நம்ம வேலையை நம்ம செய்து போகலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், 10 முக்கியமான டாக்டரின்ல 8வது டாக்டரின் கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வந்திருத்தல், 9வது டாக்டரின் அவருடைய ராஜ்யம். பாருங்க. ஆனா அதே சமயத்துல நாம இந்த சுவிசேஷ யுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம், கடைசி கால பாதாங்கங்கள், the feet class saints, அவங்க எல்லாமே இக்னோர் பண்றது. உண்மையான திருச்சபை இந்த வெள்ளிக்காசை ஒருவேளை தொலைத்திருந்தால் கண்டுபிடிக்க ஆரம்பிட்டுருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம், அவர் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் செகண்ட் கம்மிங் ஒருவேளை அறியாம இருந்தால், அது சரியாத புரியாம ஒரு சூழ்நிலையில இருந்தாக்கா, இந்த ஒரு வெள்ளிக்காசு, இந்த ஒரு காணாமல் போன சத்தியத்தை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும்னு தேடிக்குவாங்க. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ எப்போ அந்த ஒரு முயற்சி எடுக்கிறாங்களோ, அந்த சத்தியத்தை தேடுற ஒரு முயற்சி எடுக்கிறாங்களோ, நீங்க உங்களுடைய இருதயத்துல நீங்களே எழுதி வச்சுக்கோங்க, அந்த ஒரு முயற்சியில நான் இல்லை, மற்ற சகோதரர்கள் இல்லை, பிதாவாகிய தேவனை கர்த்தர் இயேசுவே அவருடைய பரிசுத்த ஆவியின் நிமித்தமாக சகல சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இதை நான் பெருமை சொல்ல, என்னுடைய சொந்த அனுபவத்தை நான் வச்சு சொல்றேன். ரொம்ப வாஞ்சிட்ட ஏற்ற வேலையில இந்த சத்தியத்தை எனக்கு தேவன் கர்த்தர் இயேசு வழியாக வெளிப்படுத்திட்டார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஏன் இதை நான் சாட்சியா உங்களுக்கு சொல்றேன்னாக்கா, நீங்களும் முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடிட்டீங்கன்னாக்கா, மற்ற எல்லாத்தையும் அவர் கொடுப்பார். இது வாக்கு தத்துவம். திஸ் இஸ் ப்ராமிஸ். அப்போ ஓமையில அந்த ஸ்திரீ ஒரு வெள்ளிக்காசு தொலைச்சிட்டாங்க. அந்த அம்மா எப்படி கண்டுபிடிச்சாங்கனாக்கா, மறுபடியும் வாசிக்கலாம் அந்த வசனம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The Gospel of Luke chapter 15 verse 8.
அன்றிய ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த சீக்வன்ஸ் பார்க்கலாம். அந்த அம்மா ஒரு வெள்ளிக்காசு காணாது போட்டாங்க. காணாது போட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னாக்கா, விளக்கை கொளுத்திட்டாங்கோ. either what woman have 10 pieces of silver, if she lose one piece, first doth not light a candle. அதாவது விளக்கை ஃபர்ஸ்ட் கொளுத்திட்டாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னாக்கா, வீட்டை பெருக்கினார்கள் and sweep the house. எப்படி? ரொம்ப ஜாக்கிரதையாக, seek diligently. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரொம்ப துக்கமா நான் இந்த ஒரு பாயிண்ட்டை நான் வெளிப்படுத்துறேன் என்னுடைய அன்பு சகோதர சகோதரிகளுக்கு. இன்னைக்கு எக்லிஷால விளக்க கொளுத்துறதுக்கு பதிலா வீட்டையே கொளுத்துறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். எது வீடு? எந்த வீடை கொளுத்திடுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா, எபேசியர் 2 அதிகாரம் 19 வசனம். The book of Ephesians chapter 2 verse 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியமாய் இராமல் படிங்க. பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எக்லிஷாக்கு எட்டு அவளா ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துக்கு யார் எட்டுடா? பிதாவாகிய தேவன். தேவன் கொடுத்திருக்கிற அந்த வீடு அத்தே கொளுத்திடுறான். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்ன பதில் கொளுத்துறாங்கன்னாக்கா, விளக்கு. விளக்கு என்ன அங்க விளக்கு இருக்குன்னாக்கா, எக்லிஷால விளக்கு எதுக்கு அடையாளம்னா தேவனுடைய வசனம், சத்தியம். The truth is the priority. வாசிக்கலாம் வசனம், சங்கீதம் 119 105, Psalms 119 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, Thy word is a lamp unto my feet and a light unto my path. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமா இருக்குது. நான் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அது வெளிச்சம் தருது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்னொரு வசனம் வாசிக்கலாம். விளக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? ஃபர்ஸ்ட் விளக்க கொளுத்துச்சு. அதோடைய அடையாளம் என்னன்னாக்கா, நீதிமொழிகள் 6 அதிகாரம் 23 வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கட்டளை இருக்குது வேதத்துல. வேதம் தான் வெளிச்சம். ஆனா சகோதர சகோதரிக்கு மேல எது ஏத்துக்கிறதுனாக்கா, போதக சிக்ஷை அவங்க ஏத்துக்கிறது இல்லை. They won't accept any reproof. இது சரின்னு நம்ம வேதத்துல காமிச்சாக்கா அதை ஏத்துக்கிறது இல்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரி, ஆனா வேதம் என்ன சொல்றதுனாக்கா, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். ரெண்டு கண்டுபிடிக்கணும்னாக்கா அங்க போதக சிக்ஷை இருக்கும். அப்பதான் நமக்கு ஜீவ வழி இருக்குது. அப்பதான் நம்ம பரலோகம் போக முடியும். அப்பதான் இந்த சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த உபதேசத்தை தெரியணும்னாக்கா ஃபர்ஸ்ட் நம்ம விளக்கு கொளுத்தணும். அதாவது வேத வசனத்தை உற்றி கவனிக்க வேண்டும். யார் சகோதரர் பேசுறாங்களோ அவங்களையும் உற்று கவனிக்கணும், வேதத்தையும் உற்று கவனிக்கணும், தேவனுடைய தெய்வீக திட்டத்தையும் நம்ம உற்று கவனிக்கணும். அதோட கூட ஏற்ற கால சத்தியம், நம்முடைய 7ஆம் தூதர் சகோதரர் ரசல் வழியாக வந்துட்ட அந்த வியாக்கரணங்கள்ல படிக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இதுதான் விளக்கை கொளுத்துது. நெக்ஸ்ட் அந்த மாதிரி என்ன பண்ணுச்சுன்னா, வீட்டை பெருக்க வேண்டும்.
அதாவது அந்த தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசை விளக்க மாத்திரம் கொளுத்திட்டா பத்தாது. அந்த வீடு பெருக்கணும். எந்த வீடு அப்படின்னு நம்ம கேள்வி போட்டாக்கா உங்களுக்கெல்லாம் தெரியும். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வீட்டை பெருக்கணும்னாக்கா நீங்க தான் தேவனுடைய ஆலயம். அதாவது நம்ம ட்ரூத் படிக்கும் போது ஃபார் பைபிள் வேர் இஸ் த டிக்ஷனரினாக்கா ஃபார் பைபிள் இஸ் இட் செல்ஃப் எ டிக்ஷனரி. அதாவது இத வந்துட்டு மூணாவது மனுஷர்கிட்டயோ யாரோ சகோதர சகோதரிகிட்டயோ வந்துட்டு வியாக்கணம் பண்ணி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கையிலேயே நம்முடைய மூத்த சகோதரர், நமக்கு முன்னால ஓடிட்ட சகோதரர்கள் அப்படியே பழத்தை பிழிஞ்சி ஜூஸ் வடிவமா வச்சு நம்ம கையில கொடுத்துருவாரு. நம்ம எடுத்து குடிக்கணும், அவ்வளவுதான். அப்போ எந்த வீட்டை நம்ம பெருக்கணும்னாக்கா நம்முடைய பாடி, நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்திட்டு இதை நம்ம ஏத்துக்கணும், கத்துக்கணும், தெரிஞ்சுக்க பிரயாசப்படணும். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்ப அந்த ஸ்திரீ முதல்ல விளக்க கொளுத்திட்டாங்கோ, அதாவது வசனத்தை தேடி படிச்சாங்க, வீட்டை பெருக்கினாங்கனாக்கா கேட்ட சத்தியத்தை, தியானித்த சத்தியத்தை கை கொண்டார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்படி யார் இதை செய்கிறாங்கனாக்கா யாரெல்லாம் இந்த உபதேசத்தை, கர்த்தர் இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சி, யாரெல்லாம் இந்த சத்தியத்தை தொலைத்திருக்கிறார்களோ இதுதான் மெத்தட், கண்டுபிடிக்கிற மெத்தட். அன்பார்ந்த சகோதர சகோதரி, சரி பிரதர், 1000 வருஷ அரசாட்சி கர்த்தர் இயேசுவின் எங்களுக்கும் தெரியும். ஆனா இதோடைய சத்தியம் என்ன? வாட் இஸ் த ட்ரூத் அபவுட் த 1000 years kingdom அப்படின்னு ஒரு கேள்வி போட்டாக்கா ஒரு சில வசனங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இன்னொன்னு நான் சொல்லிடுறேன். கொடுத்துக்கிற இந்த பேரபிள்ல none can able to explain the complete truth of second coming of our Lord Jesus Christ. None can able to teach the 1000 years kingdom of our Lord Jesus Christ. அதுக்குன்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஆனா பேரபிளுக்கு சப்போர்ட்டா ஒரு சில வசனங்கள் உங்களுடைய கவனத்திற்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். The Acts of Apostles chapter 17 verse 31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷன் மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அதன் நிச்சயத்தை எல்லோருக்கும் விளங்க பண்ணினார் என்றான். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வெறும் ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம எடுத்து நம்ம இதுக்கு தியானத்துக்கு எடுக்கலாம். மேலும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார், அவ்வளவுதான். அப்போ மேலும் ஒரு நாளை குறித்து இருக்கிறார் வசனம் சொன்னாக்கா ஏற்கனவே தேவன் ஒரு நாளை குறிச்சிட்டார். அந்த நாள் என்ன ஆச்சுனாக்கா ஆதாம் அந்த நாள்ல படிச்சிட்டாரு. அவருடைய கீழ்ப்படியாமைனால அவர் பாவம் செய்துட்டாரு. அந்த ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் நமக்கு 1000 வருஷம் நமக்கு கர்த்தர் இயேசு ஒரு நாள் போலமா தெரியும் உங்களுக்கு. அந்த ஒரு நாள்ல ஆதாம் கீழே விழுந்துட்டார் அந்த 1000 வருஷத்துல. அப்ப அந்த 1000 வருஷத்துல ஆதாம் கீழே விழுந்ததுனால ஆதாமுடைய ஒட்டுமொத்த சந்ததி கீழே விழுந்துட்டாங்க அந்த ஒரு நாள் 1000 yearsல. இப்ப என்ன சொல்றதுன்னா அப்போஸ்தலர் 17:31ல மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். பாத்தீங்களா, ஒரு நாள் விழுந்துட்டாரு 1000 yearsல. இப்ப தேவன் என்ன சொல்றாருன்னா மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். Because he has appointed a day. அந்த நாள்ல என்ன நடக்குதுனாக்கா இது கடைசியில இருக்கிற 1000 வருஷ அரசாட்சி, அதாவது கர்த்தர் இயேசுடைய ஆளுகை
மூன்றாம் உலகம். ஜனங்க எதெல்லாம் எழுந்துட்டாங்களோ அதெல்லாம் மறுபடியும் அவங்க வந்துட்டு பெற்றுக்கொள்வார்கள். அதுதாங்க நம்ம தமிழ்ல சொல்றது திருப்பி கொடுக்கிற காலம். they just to come. அப்போ எது நம்முடைய விசுவாசம்? இது மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். நம்ம என்ன ஆதாம் மூலமாக எழுந்துட்டாங்களோ அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளணும்னாக்கா அடிப்படையான ஒரு விசுவாசம் இருக்கணும்ல நம்மளுக்கு. என்ன நம்முடைய விசுவாசம் இருக்கணும்னாக்கா, கர்த்தர் இயேசு ஏற்கனவே வந்தாச்சு, அதோட கூட வந்த நாளிலேயே அவருடைய 1000 வருஷம் அரசாட்சி தொடிக்காச்சு. இதுதான் அடிப்படையான விசுவாசம். அன்பார்ந்த சகோதர சகோதரி, கொஞ்சம் கவனிங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். Gospel of Matthew chapter 16 verse 28. இங்கு நிற்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், ரொம்ப எளிமையான ஒரு வசனம். இதுக்கு எந்த கமெண்ட்ரியும் தேவையில்லை, எந்த சப்போர்ட்டிங் ரைட்டிங்கும் தேவையில்லை. கர்த்தர் இயேசு டைரக்டா பேசிட்டார். டைரக்ட் வர்ஸ். என்னன்னாக்கா, இங்க நிக்கிறவங்க சிலர் யார் நிக்கிறது? நீங்களும் நான் தான் நின்றுக்கிறோம். அவர் என்ன சொல்றாருனாக்கா, மனுஷகுமார் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பது இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகின்றேன்றார். அப்ப நான் என்ன சொன்னேனாக்கா, ரொம்ப பேசிக்கா 2 சத்தியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்னு, கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வந்திருத்தலும் அதோட கூட அன்னைக்கே அப்பவே 2ஆம் வருகையிலேயே அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாக்கா, இப்போ நாம கர்த்தர் இயேசுடைய வந்திருத்த நாட்கள்ல இருக்கும் போதே அவருடைய ராஜ்யத்தை பார்க்காம நாம் சாடுதில்லை. இதுதான் வசனம் சொல்லுது. அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதோடைய வியாக்கணம் வந்துட்டு புரியலனாக்கா மறுபடியும் என்கிட்ட கேட்கலாம். அதுக்குன்ட்டு நான் செப்பரேட்டா கூட நான் உங்களுக்கு வியாக்கணம் பண்றதுக்கு தயாரா இருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, இதுதான் மை அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இஃப் யூ காட் எனி டவுட் அபவுட் இட், ஐ எம் ரெடி டு ஸ்பீக் ஆர் ரிப்பீட் திஸ் verse. அதோடைய விளக்கத்தை சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதர சகோதரி, அப்போ இதோடைய விளக்கம் என்னன்னாக்கா, மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். யாரெல்லாம் கர்த்தர் இயேசுடைய 2ஆம் வந்திருத்தல் பிரசன்ஸ்ல இருக்கிறாங்களோ, ரொம்ப ரொம்ப எளிமையா சொன்னாக்கா, ஆஃப்டர் 1874 யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க எல்லாமே கர்த்தர் இயேசுடைய ராஜ்யத்தை பார்க்காம அவங்க மறிக்க போறது இல்லை. ஆச்சரியமான வருஷம். இதைத்தான் பாயிண்ட். இப்ப இங்கிலீஷ்ல எப்படி வருதுன்னாக்கா, ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணிக்கணும். Verily I say unto you, there be some standing here which shall not taste of death till they see. பாயிண்ட் என்னங்க? see, பார்க்காமல். The son of man coming in his kingdom. பார்க்காமல் இருக்குது இல்லைங்களா? அப்போ பரிசேயர் வந்துட்டு கர்த்தர் இயேசு கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார். தேவனுடைய ராஜ்யம் எப்போ வருது, எப்படி வருது அப்படின்னு கேட்கும்போது இதே பாயிண்ட்ல கர்த்தர் இயேசு சொல்ற பதில் எப்படி இருக்குதுனாக்கா, வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். The Gospel of Luke chapter 17 verse 20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. பாத்தீங்களா? என்னப்பா இது பிரத்யட்சமாய்? புரியல. சரி, இங்கிலீஷ்ல பார்க்கலாம். And when it was demanded of the Pharisees when the kingdom of God should come, he answered them and said, the kingdom of God cometh not with observation. அங்க பார்த்தா பிரத்யட்சமாய் வராதுன்னு இருக்குது, இங்க பார்த்தா not by the observation இருக்குது. என்ன இது மீனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இதே வசனத்தை நான் ISVல பார்க்கிறேன்.
கொஞ்சம் நீங்க அதை கவனிங்க, நான் வாசிக்கிறேன். ஒன்ஸ் 17:20. Once Jesus was asked by the Pharisees when the kingdom of God would come. For that Jesus answered them, the kingdom of God is not coming with a visible display. அதாவது கர்த்தர் இயேசுடைய ஆளுகைய ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. நாட் பை த அப்சர்வேஷனுக்கு ஐஎஸ்வில என்னது பை பிசிக்கல் டிஸ்பிளே, விசிபிள் டிஸ்பிளேன்னு இருக்குது. இதே தான் திருவள்ளியத்தில் என்ன வருதுன்னாக்கா பாருங்க, இறையாட்சி எப்போது வரும் என்று பரிசேயர்கள் இயேசுவிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இறையாட்சி கண்களுக்கு புலம்படும் முறையில் வராது. அங்க என்ன சொல்லிட்டாங்கன்னாக்கா எல்லாமே பார்க்கலாங்கன்னு சொல்றாங்க. மேத்யூ 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கர்த்தர் இயேசுடைய ஆளுகையை பார்க்காமல் ஒருத்தரும் மறிக்க போறதில்லைன்னு சொல்றாங்க. ஆனா கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்றான். அன்பார்ந்த சகோதர சகோதரி, சரி, இதோடைய டீப்பர் திங்க நம்ம பார்க்கணும்னாக்கா, ஒருவேளை தேவனுக்கு சித்தம் இருந்தால் இந்த பேரபிள் ஸ்டடியிலேயே we are going to see about our Lord Jesus Christ's second coming as well as his kingdom rule. தேவனுக்கு சித்தம் இருந்தால் அப்ப ஒண்ணு மட்டும் உறுதி பண்ணிடலாம். இப்படி கான்ட்ரவர்ஷியலா இருக்குது, முரண்பாடா இருக்குது. ஒரு வசனம் சொல்லுது கர்த்தர் இயேசுடைய ராஜ்யத்தை பார்க்காம மறிக்க மாட்டார் இருக்குது. இன்னொரு வசனம் சொல்லுது அவருடைய ராஜ்யத்தை கண்ணால பார்க்க முடியாதுன்னு இருக்குது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, இதை உங்க பைபிள்ல மார்க் பண்ணிக்கணும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், என்ன ஆச்சரியமான ஒரு வசனம்னாக்கா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, 26ஆம் வசனம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரு மரணம். பாத்தீங்களா, கர்த்தர் இயேசு வந்துட்டார், அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டார். அந்த ராஜ்யத்துல அவர் என்ன பண்றாருனாக்கா எல்லா சத்துருக்களையும் பாதத்துக்கு கீழாக போடும் வரை அவர் ஆளுகை செய்வார். For he must reign till he put all the enemies under the feet, and the last enemy shall come to destroy his death. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ மரணத்தை ஒழிக்கும் வரை கர்த்தர் இயேசு எல்லா சத்துருக்களையும் தம்முடைய பாதப்படியில் மிதிச்சு அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்ப கர்த்தர் இயேசு அவருடைய ஆளுகை ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன எவிடன்ஸ்? வாட் இஸ் எவிடன்ஸ்னா, யார் கர்த்தர் இயேசுடைய சத்ரு, அந்த சத்ருவை காலில் போடுறவரை அவளுக்கு ஆளுகை செய்யறார் வசனம் இருக்குது இல்ல. ஃபர்ஸ்ட் சத்ரு யாருனாக்கா ராஜாக்கள், the kingship rule. Today no king is there in this world. All the kingship rule has been eliminated, eradicated by our Lord Jesus Christ. அப்ப ஃபர்ஸ்ட் எவிடன்ஸ் ராஜாக்களுடைய ஆளுகைய அவர் வெட்டி போட்டார். நெக்ஸ்ட் என்ன பண்றாருன்னா, இப்ப இருக்கிறாங்களே தலைவர்கள், யுஎஸ் பிரசிடென்ட், ரஷ்யன் பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரைம் மினிஸ்டர், இவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, இவங்களை கூட வெட்டி போட்டு கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்ப இந்த ஒரு வசனத்தை இந்த கோணத்துல பாத்தீங்கன்னாக்கா அவருடைய ஆளுகை எவ்வளவு பயங்கரமா இருக்குதுன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் ஆளுகை செய்ய வேண்டியதா இருக்கின்றது இல்லைங்களா? இது தாங்க கர்த்தர் இயேசு பண்ணி கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எப்படி ராஜாக்களை வெட்டின்றார், எப்படி இப்ப தலைவர்களை வெட்டின்றார், பை வாட் வேஸ் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாக்கா வாசிக்கலாம். வசனம் சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சாம்ஸ் 2:9. இரும்பு கோலால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை
பட்டணத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, thou shall break them with a rod of iron. அதாவது முதலாம் வருகையில அவர் ஒரு ஆட்டுக்குட்டியா வந்தார். ஸ்நானிகராத யோவான் சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமத்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லிட்டாரு. ஆனா இப்போ எப்படி வந்துகிறார் தெரியுமா? கையில ராடத்துன்னு வந்துகிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த ராடு தாங்க நம்ம ஏற்கனவே தானியல்ல பார்த்தோம். பாருங்களேன் ஒரு வசனத்தை, தானியல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். 44. The book of Daniel chapter 2 verse 44. அந்த ராஜ்யங்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அதுதாங்க கர்த்தர் இயேசுடைய ராஜ்யத்தை எழும்ப பண்ணி கொண்டிருக்கிறார். அது is not come by the observation and it cannot be seen by the visible eyes, but slowly is developing his kingdom. அசைக்க முடியாத ராஜ்யத்தை அவர் எழும்ப பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ராஜ்யம் வேற ராஜ்யத்திற்கு, வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானே என்றென்றைக்கும் நிற்கும். பாத்தீங்களா, நொறுக்கி போட்டுன்றார். Yes, come with the iron rod. ஒரு நாள் எப்போ அசைக்க முடியாத ராஜ்யம் ஸ்தாபகம் ஆகுது எப்படி இருக்கும்னாக்கா, அங்க ஒரு இமேஜ் இந்த மாதிரியே இருக்காது. பதறு போல எல்லா ஆச்சுன்னு போயிட்டு இருக்கும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, this is faith. இது விசுவாசம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்போ மறுபடியும் வாசிக்கலாம். இது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 1 Corinthians chapter 15 verse 25. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பாத்தீங்களா அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கர்த்தர் இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சி, அதுதான் நம்ம வால்யூம் ஸ்டடியில படிக்கும் போது இந்த டெக்னிக்கல் பாயிண்ட புரியலனாக்கா எதுவுமே புரியாது. கண்ணுக்கு தெரிகிற பாகம், அதாவது there is a two phase of kingdom. கண்ணுக்கு தெரியாத பாகம் ஒண்ணுக்குது, கண்ணுக்கு தெரிகிற பாகம் இருக்குது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். இப்போ நம்ம இருக்குது கண்ணுக்கு தெரியாம, வசனம் சொல்லுது இல்லையா, இல்லைங்களா, யாரும் பார்க்க முடியாது, அவருடைய ஆளுகையை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இது தாங்க இன்னைக்கு எக்லிஷால தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசு. இன்னைக்கு எக்லிஷால the last truth, முக்கியமான ஒரு சத்தியம், கர்த்தர் இயேசுடைய 1000 வருஷ அரசாட்சி. அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், அப்ப இந்த ஊமைக்குள் தியானம் செய்யலாம். வாசிக்கலாம் வசனம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். இந்த Gospel of Luke chapter 15 verse 8 to 10. அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? 10. அதுபோல மனம் திரும்பாது இருக்கிற ஒரு பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதர்களுக்கு முன்பாய் சந்தோஷம் உண்டாய் இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாருங்க அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நேரம் நாம் தியானித்தது உபதேசத்தின் அடிப்படையில இந்த ஒரு பேரபலை தியானிச்சோம். இப்ப பேரபல்ல அடிப்படையில பார்க்கும்போது இந்த 10 வெள்ளிக்காசு முழு தேவனுடைய முழு சிருஷ்டிப்பு, இந்த 10 பூர்ணத்தை குறிக்குது. அதுல ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போட்டாங்க. இது எதை பொறுத்தீங்கன்னாக்கா, ஒரு நாள் பரிசேயர் சதுசேயர் வந்துட்டு கர்த்தர் இயேசு கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னன்னாக்கா, ராயனுக்கு டாக்ஸ் கட்டலாமான்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், ராயனுக்கு டாக்ஸ் கட்டணுமா கட்டக்கூடாது.
அது கர்த்தர் இயேசு என்ன சொல்றாரு, உங்ககிட்ட பாக்கெட்ல இருக்கிற அந்த ஒரு காயின் எடுங்கன்றார். எடுத்தாக்கா அந்த காசுல ஒரு பக்கம் ராயனுடைய அந்த எம்போசிங் அந்த ஃபிகர் இருக்குது. இன்னொரு பக்கம் அந்த ஞானத்துடைய வேல்யூ, த காயின் வேல்யூ இருக்குது. அப்ப சொல்றார் கர்த்தர் இயேசு, பாரு இது யாருன்னாக்கா ராயன், சீசர். அவருக்கு கொடுக்கறது அவர் கொடுத்துரு, தேவனுக்கு கொடுத்து தேவனுக்கு கொடுன்னு சொல்லிட்டார். அப்ப அந்த காயின் மேல இருக்குது ராயனுடைய ஃபிகர் போட்டோ, அந்த எம்போசிங் ஆயிருக்குது. அவரு தான் காணாது போயிட்டார். அந்த மனுஷன், அந்த ஒட்டுமொத்த மனுகுலம் காணா போயிட்டான். அந்த ஒரு ஸ்திரீ ஒரு காயினை காண போட்டாங்க இல்லையா, அது ஒட்டுமொத்த மனுகுலத்தை காண போட்டுச்சு. யார் அந்த ஸ்திரீனாக்கா, பரலோகம் பிதா தேவத்துது. பிதாவாகிய தேவன் இந்த முழு மனுகுலத்தை படிச்சாரு. அண்ணா ஒரு மனுகுலம் இல்லைங்களா, ஒரு ஆடு, ஒரு வெள்ளிக்காசு, அது யாருனாக்கா மனுகுலம், த மேன்கைண்ட் காணாமல் போயிடுச்சு. பரலோகத்துல இருந்து பிதாவாகிய தேவன் தூதர்கள் பார்க்கறாங்க. அந்த காணாமல் போன ஒரு காசு என்னன்னாக்கா, அந்த ஆதாமுடைய ஒட்டுமொத்த சந்ததி காணாமல் போட்டாங்க. அப்ப அந்த காணாமல் போட்ட ஒரு வெள்ளிக்காசை எங்க தொலைச்சிச்சு, அந்த ஸ்திரீ எங்க தொலைச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது வாசிக்கலாம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசு உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? பாத்தீங்களா, விளக்க கொளுத்திச்சு, வீட்டை பெருகுது. அப்ப காணாத போன ஒட்டுமொத்த மனுக்குள்ள எங்க போயிட்டாங்கனாக்கா குப்பையில போயிட்டாங்க. அத குப்பை தான் பெருக்கணும். அப்படியே இந்த குப்பை எதுக்கு அடையாளம்னாக்கா, இந்த ஒட்டுமொத்த மனுக்குலம் பாவம் அக்கிரமம் போயிட்டாங்க. தேவன் அதை மீட்டெடுக்கணும். அதுக்காக என்ன பண்ணனாக்கா, அந்த ஸ்திரீ என்ன பண்ணுச்சுன்னா விளக்க ஃபர்ஸ்ட் கொளுத்துச்சு. நாம கூட தேவனுடைய வசனத்தை நம்ம பார்க்கணும். வீட்டை பெருக்குச்சு. தேவனுடைய வசனத்தை எதை பார்த்தோமோ அதை நம்பணும், விசுவாசிக்கணும். எப்படி? ஜாக்கிரதையாக. ஜாக்கிரதை. கர்த்தர் இயேசு முதலாம் உலகத்துல வந்தாரு. அவர் மீட்கும் பொருள் கொடுக்கணும், ransom sacrifice கொடுக்கணும். பட் he has a choice. ஒருவேளை ransom sacrifice கொடுக்க தவறிட்டார், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாக்கா அவருக்கும் டேஞ்சர், ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு டேஞ்சர். சோ அது ஜாக்கிரதை. கர்த்தர் இயேசு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியா ransom sacrifice கொடுத்ததுதான் பார்க்க. அப்போ எப்படினாக்கா, அந்த அம்மா காயினை எடுத்துட்டு தன் தோழிகள், தன் அயலான் வீட்டுல கூப்பிட்டு சந்தோஷப்பட்டுச்சு. அதே போல ஒரு மனுகுலம், ஒட்டுமொத்த மனுகுலம் மறுபடியும் மீட்கெடுக்கும் போது ஒட்டுமொத்த பரலோகமே சந்தோஷப்படும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் 10 வெள்ளிக்காசு குறிதான சாராம்சமான இந்த ஆவிக்குரிய அர்த்தம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்போ தேவன் தாமே இந்த ஒரு 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு எக்லிஷால காணப்பட்டு இருக்குது. அதை நம்ம ஜாக்கிரதையா தேட வேண்டியது நம்முடைய பிரதான கடமையா இருக்கிறது. அப்படியே இந்த ஒரு வெள்ளிக்காசு, இந்த ஒட்டுமொத்த மனுகுலம் காணாமல் போயிட்டு இருக்குது. இப்ப சுவிசேஷ யுகத்துல நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டினா, நாமும் கர்த்தர் இயேசு போல சாயலாக அடைந்து வரப்போற 1000 வருஷம் அரசாட்சியில கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல கர்த்தர் இயேசும் நாமும் சபையும் இந்த ஒட்டுமொத்த மனுகுலத்தை மீட்க போகிறவர்களாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஆகையால் இந்த ஒரு சத்தியத்தை, 1000 வருஷ அரசாட்சி சத்தியத்தை நாம் திரும்பி பெற்றுக்கொள்ள தேவனுடைய சமூகத்தில் வரலாம், ஜெபிக்கலாம். தேவன் தாமே நம்முடைய விசுவாசத்தோடு ஏற்கும் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார் என்று நம்பலாம். தேவன் தாமே இந்த பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு பணிவான வேண்டுகோள். நெக்ஸ்ட் வீக் த சப்ஜெக்ட் இஸ் காணாமல் போட்ட கெட்ட குமாரன், த ப்ராடிகல் சன். அது நீங்களும் தியானம் பண்ணீங்க. கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட், ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகும். அது உங்களுடைய
கவனத்திற்காக நான் எடுத்துன்னு வந்துக்கிறேன். ஏன்னா ஒரு பாயிண்ட் கூட அதை மிஸ் பண்ணிட்டாக்கா we cannot understand the truth. அதனால உங்களுடைய தாழ்மையான கவனத்திற்கோடு அதை எடுத்துன்னு வரேன். தேவன் தாமே இந்த பாடங்களை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட அன்பு சகோதர சகோதரிக்கு நன்றி. ஆமென்.